அன்பானவர்களே, ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஏசாமி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அக்கறையாக இருக்கிறான்னு பார்ப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1, 2 என் மகனே, என் போதகத்தை மறைவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காய்ச்சையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நிகழ்ச்சியை பார்த்துருக்க அன்பானவர்களே, இன்று ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என்னுடைய போதகத்தை என் கட்டளைகளை நீ என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது என்று சொல்லி அதை காத்துக்கொள் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அப்படியே நம்ம ஆண்டருடைய வேதத்தை நம்ம வாசிக்கும் போது அதன்படி நடக்கும்போது ஆண்டர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்னன்னா நீடித்த நாட்கள், சமாதானம், தீர்க்காயுசு என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவரை அறிந்த நீங்கள் இந்த நாட்களில் ஆண்டவரை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சரீரத்தில் வியாதியோடு, வாழ்க்கையில் பயத்தோடு, கவலையோடு கூட என்னுடைய ஆயுசு நாளுக்கு கம்மியாக தான் இருக்குமா, எனக்கு ஏதாவது வந்துருமா, வெளியில் போனால் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருக்குது, கெட்ட கனவு, இப்படி மற்றவங்களுக்கு பார்க்குற வியாதி, மற்ற ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் போயிட்டு வர சூழ்நிலைகள் அதெல்லாம் பார்த்து உங்கள் உடம்புல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கூட நீங்கள் பெருசாக யோசித்து ஒரு பயத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். இரவில் தூங்க முடியாதபடிக்கு கூட சொப்பனத்தினால நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பாருங்களேன், பைபிள் ஒரு வசனம் இருக்குது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு என்ற வசனம் சொல்லிடுது. அதனால நீங்கள் பைபிள் எடுத்து ரீட் பண்ணவங்களா இருக்கலாம், ஆண்டவரை நல்லா நேசித்தவங்களா இருக்கலாம். இன்னைக்கு பைபிள் எங்கே இருக்குன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை கூட நீங்கள் வாழ்ந்து இருக்கலாம். உங்களோட வேதத்தை தேடி வாசிங்கள். பிரியமானவர்களே, அவரை நேசிக்கும் போது, அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவனுடைய வசனத்தை நீங்கள் நேசிக்கும் போது மிகுந்த சமாதானம் உண்டுன்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் எந்தெந்த கருத்தில் சமாதானம்லாம் இருக்கிறீங்க, வீட்டில் சமாதானம் இல்லையா, அந்த நிலைமை எல்லாம் மாறும். கர்த்தரை நீங்கள் மறக்காதபடி, அவருடைய வேதத்தை நீங்கள் மறக்காதபடி அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுங்க. பிரியமானவர்கள், நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்காயுசை கொடுப்பார். நீடித்த நாட்களால் உங்களை திருப்தி ஆக்குவார். பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். குடும்பத்தில் இருக்கிற சண்டை, பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் மாறும். அதனால நீங்கள் யோசிக்கலாம், நான் ஒருத்தன் தானே வீட்டிலேயே ஏசாமி பற்றி தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, அதனால நானும் அவங்களோட இருந்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். யார் இல்லைன்னா என்ன, நீங்கள் ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார்ல, நீங்கள் பைபிள் எடுத்து வாசிங்க. குடும்பத்தில் உள்ள எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் உங்களுக்காய் மாற்றுவார். பிரியமானவர்களே, சங்கீதம் 1 ஆண்டவர் இப்படி தான் சொல்லுகிறாரு, அவருடைய கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற ஃபங்க்ஷன் பாக்கியமான அவன் தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். பாருங்களேன், நைட்டும் பகலும் அவருடைய வேதத்தை நம்ம வாசிக்கும் போது, அதன்படி நடக்கும் போது இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லா நாட்களிலும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுப்பார். செய்கிறதை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார் என்று வசனம் சொல்லுகிறது. துன்மார்களுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவைகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்கள், முன்னாடி வசனத்தை வாசித்தீங்கன்னா, வாழ்க்கையை நான் ஒரு ஜாலியாக கழிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பல நாட்களாக இன்னைக்கு ஆண்டவரை மறந்து, வேதத்தை மறந்து, ஆலயத்துக்கு போகிறதெல்லாம் மறந்து நீங்கள் ஒரு ஜாலியாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். அது நிமித்தம் இந்த நாட்களில் ஆண்டவர் மறந்த நிமித்தம் நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சு கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, அதற்கு ஒரே காரணம் மறுபடியுமாய் அந்த ஆண்டவர் வசனத்தை நீங்கள் அவருடைய போதகத்தையும் அவருடைய கட்டளைகளையும் நீங்கள் மறுபடியும் ரீட் பண்ணி அதன்படி நடக்கும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் இருக்கிற இந்த எல்லா கஷ்டமான சூழ்நிலைகள் மாறுவதை நீங்கள் பார்ப்பீங்க. பிரியமானவர்களே, அதனால் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, இப்போவே அந்த பைபிள் எங்கே இருக்குது, நான் அதை தேடி வாசிக்க போகிறேன்னு எடுத்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்க. ஆண்டருக்கு உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கொடுங்க. இருந்த இடத்துல ஒரு நிமிடம் முழங்கால் போட்டு, சாமி நான் மறுபடியும் உங்கள் இடத்துல மாறேன், நீ உங்கள் பிள்ளையா மறுபடியும் மாற்றுங்க, இந்த நிலைமையெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டர்கிட்ட கேளுங்க. இது ஆண்டர் உங்களுக்கு தான் பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நேரத்தை வாசிங்க, சர்ச்சுக்கு போங்க, அந்த வார்த்தையின்படி நடங்க. நிச்சயமாய் ஆண்டர் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மனதில் இருக்கிற பயத்தை மாற்றி சமாதானத்தை கொடுத்து உங்களை வாழ வைத்த அளவு பார்ப்பார். நம்பிக்கையோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களா? அன்புலை சாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் பேசுகிறோம், இடத்துல வேண்டுகிறோம். ஆண்டவரே, நீங்கள் உங்களோட கூட பேசியிருக்கிறீங்க. அன்றோடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. உங்களுடைய போதகத்தையும் உங்களுடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்போது தீர்க்காயுசையும் ஆண்டவரை நீடித்த நாட்களையும் சமாதானத்தையும் தருவேன் என்று பேசியிருக்கிறீங்கப்பா. அன்றைய நம்முடைய வேதத்தில் தியானமாக இருக்கும்போது செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நீங்கள் பேசியிருக்கிறீங்க. நீ கஷ்டமான சூழ்நிலையில வியாதியோடு, பயத்தோடு, ஆண்டவரை தரித்திரத்தோடு, குடும்பத்தில் சண்டையோடு, போராட்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள், உங்களை மறந்த பிள்ளைகள், ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு மறுபடியும் வேதத்தை எடுத்து வாசிக்கட்டும், உண்மை தேடட்டும், மனதார உண்மை நேசிக்கட்டும் அப்பா. அதன்படி உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கட்டும். சூழ்நிலைகள் மாறுவதை பார்க்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இந்த வியாதி மறைவதை பார்க்கட்டும் சாமி. எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்துல இந்த பிள்ளையை விட்டு அகன்று போட்டு ஜெபிக்கிறோம். ஒரு சமாதான விடுதலை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்படி செய்கிற அன்புக்காய் நன்றி அப்பா. அந்த இருதயத்துல தேவ ஆவியான இப்போது ஆட்கொள்ளுகிறதுக்காய் நன்றி. உடைய நாமம் மகிமைப்படுகிறதுக்காய் நன்றி.
இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.